ஆர்ஆர்பி கிளர்க் ஆர்ஆர்பிபியோட எக்ஸ்பர்ட் கட் ஆஃப் ரிசல்ட் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஆக்சுவலி உங்களுக்கு மார்னிங்கே ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து நிறையா பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்க. இதில் இன்னும் நிறையா பேர் வந்து கிளியர் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ கிளியர் பண்ண எல்லாத்துக்குமே ஆல் த பெஸ்ட். கிளியர் பண்ணவங்க கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி விடுங்க. பிகாஸ் லாஸ்ட் இயர் வந்து ஆர்ஆர்பி கிளர்க் கிளியர் பண்ணாத நிறைய பேர் ஐபிபிஎஸ் பிஓ எஸ்பிஐ பிஓலாம் கிராக் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி ஒரு பேட் டேயாக இருந்தால் கூட உங்களுக்கு அடுத்த எக்ஸாமில் கிராக் பண்ணலாம். முக்கியமாக ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்க்கு ரெடியாக இருங்க. ஸோ வீடியோஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஐபிபிஎஸ் பிஓட மெயின்ஸ் மார்க் இன்டர்வியூ ஸோ கம்மிங் வீக்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஆஃப்டர் பொங்கல் மதுரை, சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நம்ம ஆப்பில் போயிட்டு. ஓகே, ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்துடலாம். லைக் வந்து ஆர்ஆர்பி கிளர்க்கு உங்களுக்கே தெரியும் இல்லையா, நம்ம காலையிலே ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கோர் கிளாரிட்டி இருக்கான்னு தெரியல, 121 எடுத்திருக்காங்க, கிளியர் ஆகிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியாது பிகாஸ் பிக்சல் உடையும். ஓகே, நம்ம கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கோர் கார்டு. ஓகே ஃபைன், சக்ஸஸ்ஃபுல் பார்த்துருக்கீங்க. கோபதி வந்து போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி ஆர்ஆர்பி கிளர்க்கோட ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் யூஆர் இருந்தீங்கன்னா இது வந்து 100க்கு நீங்கள் 200க்கு எழுதிருக்கீங்க அப்படின்னா அப்படியே இன்ட்டு 2 பண்ணிடுங்க. ஸோ 120.8க்கு மேலே எடுத்த எல்லாருமே ஆர்ஆர்பி கிளர்க் போஸ்டிங் வாங்கியிருப்பாங்க. இதில் ஒரு கொடூரமான விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு அருண் அப்படின்னு அவர் 121 எடுத்துட்டாருங்க. ஆனால் கம்ப்யூட்டர் அனலிஸில் ஆச்சு, கம்ப்யூட்டர் ஆப்டியா, கம்ப்யூட்டர் நாலேஜ் ஆப்டி கிடையாது, கம்ப்யூட்டர் நாலேஜில் வந்து 11 செக்ஷனல் கட் ஆஃப் கேட்டிருக்காங்க. அவர் 9.75 எடுத்திருக்காரு. ஈவன் தோ ஓவரால் 121 எடுத்துமே கிளியர் ஆகாமல் இருந்திருக்காங்க. ஸோ அந்த செக்ஷனல் கட் ஆஃப் எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஃப்ரெஷர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் படித்தா போதாது. இந்த மாதிரி ஆர்ஆர்பி மாதிரி எக்ஸாமுக்குலாம் எல்லாத்துலேயுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 100க்கு 59, அப்போ 200க்கு வந்து நீங்கள் இட்ஸ் க்ளோஸ் டு 119 கிட்டே எடுத்துருக்கணும். ஸோ மற்ற கேட்டகரி ஓசி பார்த்துக்கோங்க 100க்கு, எஸ்சிஎஸ்டினா ஒரு 200க்கு ஒரு 101 ப்ளஸ், இது வந்து உங்களுக்கு 100.8. ஸோ இந்த ரேஞ்சில் நீங்கள் எடுத்திருந்தா இது மேலே இந்த கட் ஆஃப் எடுத்திருந்தா உங்களுக்குமே போஸ்டிங் வந்திருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஐபிபிஎஸ் ஆர்பியோட பிஓட ஃபைனல் ரிசல்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதுவும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் பற்றி டவுட் இருக்குது, எதுவும் உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்ததும் உங்களுக்கு மெயில் வரும், அந்த மாதிரிலாம் இஷ்யூ இருக்குது, கொரீஸ் இருந்துச்சு அப்படின்னா இல்லை இன்ஸ்டாகிராம் கனிஷ்குமார் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஜென்ரல் கொரீஸ் இருந்தாலுமே கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் என்னோட வாட்ஸ்அப் நம்பர், என்னோட வாட்ஸ்அப் இல்லை, நம்ம ஸ்டாஃப் யூஸ் பண்ணுவாங்க, பட் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். வந்து போச்சு, இதான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் உங்கள் ரிசல்ட்டை ஷேர் பண்ண நினச்சா கூட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம அட்மின் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதேமாதிரி ஐபிபிஎஸ் பிஓக்கு வந்துடலாம். சாரி, ஆர்ஆர்பி பிஓக்கு வந்துடலாம். ஆர்ஆர்பி பிஓக்கு வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் 100க்கு 51.5 மினிமம் கட் ஆஃப் எடுத்தவங்க வந்து கிராக். ஆக்சுவலி இது என்ன அப்படின்னா தமிழ்நாடுக்கா கர்நாடகாவா சொல்லுங்க. தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப இன்ஃபார்ம் பண்ணவங்களே இன்றைக்கி ஒரு 2 பேர் தான் சொல்லியிருப்பாங்க. 35 தான் வேக்கன்சி. ஓகே, ஸோ தமிழ்நாடு தான். நிறைய பேர் கர்நாடகா அப்ளை பண்ணிவிட்டு வேறு ஏதாவது டவுட் கேட்டிருந்தாங்களே சார், அதனால் அப்ளை பண்ணிவிட்டேன். அங்கே உள்ள இந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு வந்து நான் தெரில அப்படின்னா அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு கேட்டாங்க. மேக்ஸிமம் வந்து லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்னால வந்து யாருமே வெளியே அனுப்ப மாட்டாங்க. உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. இப்போ லாஸ்ட் டைம்லாம் ஒருத்தவங்க சொன்னாங்க அது 6 மந்த் டைம் கொடுத்தாங்க. அதை ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்கு எடுத்தோடனே வந்து நான் வேறு லாங்குவேஜ் கற்றுக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு எக்ஸாமில் நான் ஒழுங்காக பண்ணலன்னு சொல்லிட்டு திருப்பியுமே டைம் கொடுத்து எனக்கு கிளியர் பண்ண வச்சாங்க. ஸோ அதனால் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்னால பயப்படாதீங்க. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகேன் இது வந்து தமிழ்நாடு தாங்க, ஓகேவா? தமிழ்நாடோட ஆஃபீஸ் தமிழ்நாடு 46.3 to 40.0 தமிழ்நாடோட தான். ஸோ கர்நாடகாவுக்குமே பார்த்துக்கோங்க. கர்நாடகாவுக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா எங்கே வரும் கர்நாடகா 40.52, இது எஸ்சிக்கு 40.52. அதுக்கப்புறம் $38.65, 44.12, இது 43.15.
ஸோ யூஆருக்கு வந்து எவ்வளோ, கர்நாடகா வந்து 46.25. ஸோ கர்நாடகா வந்து கம்மி தான், ஏன்னா அதில் வேகன்சி அதிகம். ஸோ இதுதான் கட் ஆஃப் இருந்திருக்கு. எல்லாமே 100 200 அப்படி இன்ட்டு 2 பண்ணிட்டுக்கோங்க. ஸோ இதே காமிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் அடுத்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து எந்த ரேஞ்சில் வந்து எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது பாதி ஒரு 100க்கு வந்து ஒரு பாதி 50% எடுத்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இது வந்து கம்மியான வேகன்சி இல்லை. தமிழ்நாட்டுக்குலாம் வெறும் 35 வேகன்சி தான். ஸோ அடுத்த வருஷம் வந்து நல்ல வேகன்சி ஒன்று எதிர்பார்ப்போம். உங்களுக்கு கொரியஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ். நான் அதே மாதிரி வெனஸ்டே அன்னைக்கு எஸ்பிஐ கிளர்க்குக்கான மேரத்தான் இருக்குது 11 மணிக்கு. மறக்காமல் வந்திருக்கேன். தேங்க்யூ. வீடியோ ஆஃப் ஆயிடுச்சு.